அதுபோல அம்மா அவர்களுக்கு எதிராக தீய சக்தி திமுக மாத்திரம்தான் இருந்தது, எதிரிகள் மாத்திரம்தான் இருந்தார்கள். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எதிரிகளும் துரோகிகளும் இருவரையும் எதிர்த்து நின்று நாம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கால கட்டாயத்திலே இருக்கிறோம். எதிரிகள் 50 ஆண்டுகளாக அவர்கள் எதிரிகள் தான். ஆனால் இன்றைக்கு துரோகிகளாக இருப்பவர்கள் முன்பு நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பணத்திற்கும் பதவிக்கும் சுயநலத்திற்கும் பலியாகி பணம் இருந்தால் போதும் பதவி இருந்தால் போதும் என்று இன்றைக்கு துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி பின்னாலே திரண்டு இருக்கின்ற அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக வருங்காலத்திலே எல்லா தேர்தல்களிலும் அவர்களுக்கு நாம் படிப்பினை கற்றுத்தர வேண்டும். ஏற்கனவே சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சில நலம் விரும்பிகள் தீய சக்தி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்மோடு கேட்டுக்கொண்டதன் பேரில் நம்மால் திமுக ஆட்சி வருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தோடு நல்லெண்ணத்தோடு அந்த துரோகிகளை தாங்கிக் கொண்டு கூட்டணிக்கு நாம் சம்மதித்தாலும் துரோகிகள் அன்றைக்கு பணத்திமிரால் ஆட்சி அதிகாரம் இருந்த திமிரால் துரோக சிந்தனையால் சுயநலத்தால் பதவி வெறியால் எங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வந்துவிட்டால் இங்கே உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அவர்களோடு கைகோத்து விடுவார்களோ, இன்றைக்கு அவர்களையெல்லாம் நாம் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறோம். டெண்டரை காட்டி ஆட்சி அதிகாரத்தை காட்டி ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கைவசப்படுத்தி வைத்திருக்கின்ற கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற நிர்வாகிகளை எல்லாம் அவர்கள் அங்கே சென்று விடுவார்களோ என்கிற பயத்தில் நம்மோடு கூட்டணி வேண்டாம் என்றார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு. அவர் எத்தனை 100 கோடி ஆடு விற்று சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். கறிக்கடையில் வந்த பணத்தை நல்லசாமி சொன்ன மாதிரி. இன்னொருத்தர் புலி விற்று பரம்பரையாக சேர்த்த பணத்தை எத்தனை கோடி செலவு பண்ணி ஆட்சிக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்னா எல்லாருக்கும் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.